ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ஏர்ட்ராப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ஏர்ட்ராப். ஸோ நிறைய பேர் வந்து ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வீக்ஸ் முன்னாடியே இது வந்துச்சு. ஸோ 2 to 3 வீக்ஸ் முன்னாடியே வந்துருச்சு. ஸோ நம்ம சேனல் வந்து லேட்டாக தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இது எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் டேம்ஸ் அண்ட் லிங்க் இருக்கு கைஸ், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மேஜர் டோக்கன் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிட்ஜெட்டோட ப்ரீ மார்க்கெட்டில் வந்து லிஸ்ட்டாக இருக்குது. ஸோ கரண்ட்லி இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா $0.01. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் ருபீஸை கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் ஒரு 80 to 85 பைசா கிட்ட வரும் உங்களுக்கு. ஸோ நாட் காயின் லான்ச் ஆச்சதில் சேம் அதே ப்ரைஸ் தான், 80 to 85 பைசா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் இருக்குது. ஸோ இப்போ கூட நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம் ஈஸியாக. ஸோ இன்னும் ஒரு டைம் இருக்குது, இன்னும் எண்ட் ஆகல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்டிங் ஸ்டேஜில் இருக்குது, ஆனால் இன்னும் எண்ட் ஆகல. ஸோ ஏர்ட்ராப் ஒன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன். நம்ம டேம் சேனல் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிங்கை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி டெலிகிராம் பாட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த மாதிரி இந்த பாட் பேஜுக்குள்ள வந்துருங்க. அப்புறமா லெட்ஸ் கெட் ஸ்டார்ட்னு கீழே இருக்கும். ஸோ அது மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலாக ஒரு லைக் 100 போனஸ் தருவாங்க. ஸோ 100 டோக்கன்ஸ். ஸோ டெய்லி செக்இன் பண்ணுற மாதிரி தான். ஸோ நீங்கள் டெய்லி செக்இன் பண்ண உங்களுக்கு வந்து அந்த ஸ்டார் டோக்கன்ஸ் கிடச்சிடும். ஸோ அந்த மேஜரில் பார்த்தீங்கன்னா லைக் அந்த டோக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஏர்ன் டாஸ்க்குள்ளே போயிருங்க. ஸோ அதில் தான் நம்ம எல்லா டாஸ்க்கும் ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் டாஸ்க் அதில் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய பேட் டாஸ்க் இருக்குது, அப்புறமா ஃப்ரீ டாஸ்க் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50,000 அந்த ஸ்டார்ஸ் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்து 2,000 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டெலகிராமோட 1000 டாஸ்க் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி லைக் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பண்ணாதீங்க, அந்த ஃபஸ்ட் டாஸ்க் வந்து ஸ்கிப் பண்ணிருங்க. ஸோ செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணுறது. ஸோ ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா லைக் அந்த செக் டாஸ்க் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். செகண்ட் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அந்த டெலிகிராம் ஸ்டோரிஸ் போஸ்ட் பண்ணுறது. ஸோ மீம் ஃபைலெல்லாம் போஸ்ட் பண்ணுற ஸ்டோரிஸ் சேம் அதே மாதிரி தான். அப்புறமா இதில் வந்து அந்த ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டான் கீப்பரை வந்து கனெக்ட் பண்ண சொல்லும். ஸோ உங்களோட டான் கீப்பரை கனெக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். உங்களோட டான் ஸ்பேஸ் பில்டின் வேலெட் இருக்கிற டேக்ராம்லேயே அந்த வேலெட்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா டான் கீப்பரை கூட யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ அந்த வேலெட்டை வந்து கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு 0.5 டான் வந்து பே பண்ண சொல்லும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் டான் கீப்பர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கிறவங்க வந்து லைக் நீங்கள் இந்த டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் டாக்ஸில் ஏதாவது ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, டாக்ஸில் நாட் காயினில் நீங்கள் ஏதாவது ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதோட கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா டான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி டாஸ்க் பண்ணதுக்கு வந்து யூஸ் ஆகும் உங்களுக்கு அது வந்து. ஸோ லைக் எல்லாத்தையுமே நீங்கள் கேஷ் அவுட் பண்ண தேவையில்ல. ஒரு $5 to $10 ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு $50 இல்லை $100 நீங்கள் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா ஒரு $10 வர்த்து இல்லை $5 வர்த்து வந்து டானாகவே வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஏர் ட்ராப்ஸ்க்கு வந்து உங்களுக்கு தேவைப்படும் அது. எப்படியும் நீங்கள் உங்கள் ப்ராஃபிட்டை தான் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. உங்கள் கையிலேருந்து காசை போட்டு நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்ல. ஸோ லைக் அந்த ப்ராஃபிட்டில் கொஞ்சம் அமௌண்ட் வந்து வச்சுக்கோங்க. அடுத்த ஏர் ட்ராப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ் பர்ச்சேஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1500 நீங்கள் பே பண்ண மாதிரி இருக்கும். 750 ஸ்டார்ஸ். ஒரு ஸ்டார் வந்து ₹2. அப்புறமா ட்விட்டர் டாஸ்க் ஒன்று இருக்கும். ஃபாலோ மேஜர் ஆன் எக்ஸ்னு இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கும் நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஃப்ரீ டாஸ்க் தான் இது. அப்புறமா இதுலேயே ஒரு பேட் டாஸ்க் இன்னொன்று வரும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு ₹20 இல்லை ₹40 சம்திங் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னன்னு தான் சொல்கிறேன். ஸோ ஃபாலோ மேஜர் அண்ட் டெலிகிராம் லைக் இந்த மெயினாக இந்த டெலிகிராம் அப்புறமா ட்விட்டர் பேஸ்ட் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிறத. அப்புறமா இந்த சேனல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் டாஸ்க்கு. ஸோ இதெல்லாம் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ₹20 இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் டைம் ஸ்டார் பர்ச்சேஸ் இருக்கும். 10 டைம் ஸ்டார் வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லும். ஒரு ஸ்டார் வந்து ₹2. ஸோ 10 ஸ்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹20 நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ₹20 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன அமௌண்ட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த பெரிய அமௌண்ட் நான் ஸ்டார்டிங் ஒரு டாஸ்க் காட்டினல 1500 ஸ்டார்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ₹2000 பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் லைக் அதிக அமௌண்ட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண போகாதீங்க. ஜஸ்ட் சின்ன சின்ன டாஸ்க்லாம் மெயினாக லைக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்புறமா கனெக்ட் ஆன் வேட் இருக்கும். லைக் ஆல்ரெடி நீங்கள் கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதை லைக் வேட் கனெக்ட் பண்ணுன்னு காட்டும். ஸோ மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள். அது வந்து லைக் உங்களுக்கு ஓகே ஆகிரும். நெக்ஸ்ட் வந்து உங்களோட பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எங்கே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்கள் டோட்டல் பேலன்ஸ் வந்து எவ்வளோன்னு காட்டும். ஸோ உங்களுக்கு ஏர்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் பேலன்ஸ் ஸோ அந்த ஸ்டார் பேலன்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாஸ்க்குமே கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் டெய்லி. ஏன்னா டெய்லி புது புது டாஸ்க் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரிவார்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் ப்ளே பண்ணுறது அப்புறமா ஸ்பின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஜஸ்ட் என்ன இல்லை அதுக்குள்ளே போனீங்கன்னா ஹோல்ட் டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா நீங்கள் டேப் பண்ண தேவையில்ல, லைக் ஹோல்டு பண்ணணும். ஸோ கையை அது மேலே வச்சு ஒரு 1 மினிட் நீங்கள் ஹோல்ட் பண்ணணும். நீங்கள் ஹோல்டு எவ்வளோ லாங்காக ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி காயின்ஸ் வந்து லைக் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன்னா லைக் ஃபஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு 2 to 3 செகண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 காயின் வரும் ஒரு செகண்டுக்கு. அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அப்புறம் ஒரு 3 செகண்ட்ஸ் ஆன அப்புறமா 2 காயின்ஸ் வரும் ஒரு செகண்டுக்கு. அப்புறமா 3, 4, 5 அந்த மாதிரி ஒரு 20 to 30 கிட்ட போகும். ஸோ நீங்கள் 1 மினிட் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து நீங்கள் 700 to
1000 லைக் காயின்ஸ் வந்து ஈஸியாக earn பண்ணிக்கலாம் இதில. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைமர் ஓடும் உங்களுக்கு. ஸோ அந்த டைமர் எவ்வளோ லாங்காக ஹோல்ட் பண்ணுறீங்களோ லைக் உங்களுக்கு வந்து அவ்வளோ அதிக டோக்கன்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் இதில் வந்து ஒரு 1000 டோக்கன்ஸ் கிட்ட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 1 மினிட் நீங்கள் ஃபுல்லாக ஹோல்ட் பண்ணால் மட்டும்தான். நீங்கள் சென்டரில் எதாவது எடுத்துட்டிங்கன்னா அது மறுபடியும் ரீசெட் ஆகி மறுபடியும் 1லேருந்து கவுண்ட் ஆகும். ஸோ மறுபடியும் அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ கம்ப்ளீட் அந்த 60 செகண்ட்ஸ் ஹோல்டு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டோக்கன்ஸ் கிடைக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு 40 செகண்ட்ஸ் தான் கரெக்டாக ஹோல்ட் பண்ணேன். ஸோ ஒரு 587 டோக்கன்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறமா அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேம் இருக்கும் ஸ்பின் பண்ணுறது. ஸோ ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 10,000 இல்லை 1500 ஸோ இது மாதிரி டோக்கன்ஸ் கிடைக்கும். அப்புறம் இன்வைட்ஸ் இன்ட்டு 2 அர்னிங்ஸ் இன்ட்டு அந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் ரீசெட் ஆகும். அந்த கேமும் சரி இந்த ஸ்பின்னும் சரி 8 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பின் வேணுன்னா நீங்கள் ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பின் கிடைக்கும். ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்கிங் வந்து காட்டும். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா இன்வைட் லிங்க் வந்து உங்களோட லைக் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறதுக்கான அந்த இன்வைட் லிங்க் இருக்கும். ஸோ ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லைக் ஜஸ்ட் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. அப்புறமா லைக் ட்ரான்சாக்ஷனாக லைக் நீங்கள் பாயிண்ட்ஸ் எல்லாம் லைக் எந்தெந்த டாஸ்க் லேர்ன் பண்ணீங்க அந்த ஃபுல் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு காட்டுவாங்க. ஸோ நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த ஏர்னில் இருக்கிற டாஸ்க் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் உங்களுக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதில் அந்த பே பண்ணி பண்ணுற டாஸ்க் விட்டு மிச்சம் ஃப்ரீயாக இருக்கிற டாஸ்க்கெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லைக் பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு டாஸ்க்கெல்லாம் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது எண்டிங் ஸ்டேஜ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வீடியோவை லேட்டாக தான் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டாஸ்க்கும் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி உங்கள் கிரிப்டோ ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் வாட்சிங்ஸ் வீடியோ நண்பா. பாய்.